எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு தகரத்தை கூட தங்கமாக மாற்றக்கூடிய அற்புதமான காலத்தை இறைவன் நமக்கு அழகாக கொடுக்கிறார் இந்த துளாராசி நண்பர்களுக்கு. தகரம், இந்த தகரத்தை நமக்கு அற்புதமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை துளாராசிக்கு கொடுக்குறார். இது எப்படிங்க இது அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, துளாராசி பிள்ளைகள் சிறு துரும்பையும் பல்குத்த உதவும்னு எடுத்து வச்சுப்பாங்க. இதான் எப்பயுமே துளாராசியோடைய கைவண்ணம். நீங்கள் வேணால் பாருங்கள், துளாராசிக்காரவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பகைச்சிக்கவே மாட்டாங்க. நம்மளே சண்டையை அதிகமாக கொண்டு வந்தால் கூட துளாராசிக்காரங்க அவங்களுக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. இவங்களை இன்னொரு நேரம் பயன்படுத்தணும், அதனால் இந்த இடத்துல அவங்களுக்கு நேரம் வரும்பொழுது குத்தி காட்டுவோம், அது வரைக்கும் குத்துறதை நிப்பாட்டுவோன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் குத்தாமல் விட மாட்டாங்க. ஒரு பின்னு கரெக்டாக வச்சுருப்பாங்க. இந்த யானைக்கு எப்படி அங்குசத்துக்கு பயப்படுமோ அதே மாதிரி துளாராசிக்காரவங்கள்ட்ட நீங்கள் பழகுறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ முதல்ல அதை தெரியாத மாதிரியே இருந்துருவாங்க, கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. டாட்டா டாட்டா துளாராசிக்கார பிள்ளை, துளாராசிக்கார பையன் நம்மளை கண்டுக்கலையே, விட்டுட்டான் பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நேரம் பார்த்து திருப்பி அதே வார்த்தையை வச்சு நம்மளை அந்த குத்தாமல் விட போக மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் துளாராசிக்காரர்கள், காலத்திற்காக காத்திருப்பவர்கள். இந்த காத்திருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கு இது அற்புதமான நேரம், காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நேரம். இதில் நீங்கள் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்க போகுது? இந்த சனி பகவான் இப்போ 6வது வீடு ரிண ருண ஸ்தானத்துக்கு உள்ளே வரும்பொழுது முதல் விஷயம், இந்த 6th பிளேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விஷயங்களை பார்க்கும்போது, ஒன்று
இது சாதாரணமான மாற்றமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி இந்த சனி பெயர்ச்சி இருக்காது. உங்கள் வாழ்க்கை பாதை மாறக்கூடிய சனி பெயர்ச்சியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் தான் சார் இருந்தேன், இனிமேல் இப்படியே தான் கடந்து போகுது, பழகிட்டேன் சார் அப்படின்னு சொன்ன துளாராசிக்கார பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பாதை மாறக்கூடிய சனி பெயர்ச்சியாக மாறுகிறது. அப்படின்னா டோட்டலி லைஃப் சேஞ்ச். ஸ்டேட் ஹைவேல போன நம்மளுடைய வாழ்க்கை நேஷ்னல் ஹைவேல போகிற மாதிரி இப்போ ஆரம்பிக்க போகுது. இப்போ எதிர யாரும் இனிமேல் வரமாட்டான். ஸ்டேட் ஹைவேல என்ன ப்ராப்ளம்? எதிர வருவான். நேஷ்னல் ஹைவேல என்ன ப்ராப்ளம்? குறுக்க எவனும் வராமல் இருக்கணும். இவ்வளோ தான் பிரச்சனை. முந்துறவனை விட்டுடணும், அவன் முந்துட்டோம், திருப்பி அவனை முந்திக்கலாம். இந்த நல்லா கவனிக்கணும். இந்த ஹைவே வச்சு தான் இப்போ உங்களுக்கு பலனே. இப்போ நீங்கள் உங்களுக்கு ட்ராவல் இந்த 7வது வீட்டில், அதாவது பார்த்திங்கன்னா 6வது வீடு உங்களுக்கு வந்து ருணஸ்தானம் 6th பிளேஸுக்கு உள்ளே வரார் துளாராசிக்கு. அப்போ ஹைவேல நீங்கள் போகிறீங்க, உங்களை இப்போ ஸ்டேட் வேலேருந்து ஹைவேக்கு மாற்றுறார், நேஷ்னல் ஹைவேல கொண்டு போகிறார். சென்னை டு பெங்களூர் பைபாஸ் இப்படி வச்சுப்போம். பைபாஸில் போகிறவங்க 2 விஷயத்தை கவனித்தா போதும். என்ன? சைடு மிரர் கம்பல்சரி கவனிக்கணும். ஏன்? பேசிக்கிட்டே சைடு மிரரை பார்க்காம இப்படி ஏறிட்டோமா பின்னாடி வரவும் அடிச்சிடுவோம். அதுமாரி இடையில 4 ரோடுன்னு வரும், கிராசிங் இங்கே வரும், அப்போ இடையில ஒருத்தன் பூந்துருவான். இந்த 2 விஷயத்தையும் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டையும் அதே மாதிரி இந்த ரைட்டை பேக்லேயும் நம்ம ட்ராவலில் வச்சுருந்தோம்னா நேஷ்னல் ஹைவேல ஆக்சிடெண்ட் ஆகாது. எஸ், கரெக்டு தானே? அவ்வளோதான். 2 கண்ணுக்கு 2 வேலை கொடுக்குறோம். ஒரு கண்ணு முன்னாடி பார்க்குது, ஒரு கண்ணு பின்னாடி பார்க்குது. அப்போ நம்ம எண்ணம் எது பண்ணணும்? 2ஐயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய நேஷ்னல் ஹைவேல ஒரு ட்ராவல் பண்ணோம்னா அப்படி தான் இருக்கும். இதுதான் இப்போது நேஷ்னல் ஹைவேல பண்ணுற ட்ராவல் தான் இப்போ துளாராசிக்கு. இதை என்ன பண்ணணும்? பக்குவமாக ஹேண்டில் பண்ண போகிறோம். எப்படி தெரியுமா? இதுக்கு தான் ஆண்டவன் என்ன கொடுக்குறாரு? இது சாதாரண மாற்றமாக இந்த சனி பயிற்சி நடக்காதப்பா, உன் வாழ்க்கையோட பாதையே மாறப்போகிறது. இப்போது நீ எதிர்க்கக்கூடியவர்கள், உன்னை எதிர்க்கக்கூடியவர்கள், அவர்கள் உங்களுக்கு சரண்டர் ஆவார்கள். உன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், உன்னுடைய வியாதி பிரச்சனைகள் தீரும். நீ எதையோ வசமாக மாட்டிக்க போகிறன்னு நினச்சிருந்துருப்பாங்க நிறையா பேர். அப்படியே ஆண்டவனாக பார்த்து ரிலீஸ் பண்ணி விடுவான். இதுதான் உனக்கு நடக்க போகுது தங்கம். நல்லா ட்ராவல் பண்ணால் நல்லா தானே போய் சேர போகிறோம் அந்த இடத்துக்கு. சென்னை டு பெங்களூர் பைபாஸில் நான் சொல்கிற மாதிரி ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆக்சிடெண்ட் ஆக போகுது? அழகாக நம்ம பெங்களூரை போய் அடைஞ்சிட போகிறோம். பெங்களூரில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம விமானத்தில் தான் போகணும். நம்ம போகிறது இப்போ நேஷ்னல் ஹைவே தானே. அப்போ அந்த டிராஃபிக்கையும் ஈஸியாக நம்ம கடந்துக்கலாம். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பெங்களூருக்குள்ளே போயிட்டோம்னா டிராஃபிக் இல்லாமல் போகிறோம். இப்போ பிளான் அவ்வளோதான். 2வது பிளான் அப்படி போயிடுறோம். நேரத்தை கடத்தாமல் இப்போ என்ன பண்ணணும்? நேரத்தை கடத்தாமல் 6வது வீடு. சோம்பேறித்தனமே வரக்கூடாது துளாராசிக்கு. இப்போது சோம்பேறித்தனமே வரக்கூடாது, நேரம் கடக்கக்கூடாது. எந்த விஷயத்துலையும் எல்லாத்தையும் அப்படி இப்படி முடிங்க, டக்குன்னு முடிங்க. ஆண்டவன் கொடுக்குற உங்களுக்கு கொடுக்குற வரம். அப்போ நீங்கள் என்னாகும்? அடுத்தடுத்த விஷயங்களை பட்டுன்னு முடிக்க துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். இதில் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும்? முதல் விஷயம், கடன் கொடுக்குறவன்ட்ட கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இப்போ கடன் கொடுப்பான். நீ இதை வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, இந்த 10 ரூபா வட்டிக்கு வாங்கிக்கோ, 5 ரூபா வட்டிக்கு வாங்கிக்கோன்னு வருவான். அவங்ககிட்ட கவனமாக இருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட முடிவை கொடுத்து உங்களை எடுக்க விடுவாங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க தப்பிச்சிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட முடிவு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரம் எடுக்கிற முடிவு எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்காது. அங்கே அவமானப்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் முடிவு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்களே முடிவு எடுத்துங்கன்னு சொல்லுங்கள். 3வது, உடம்பை பார்த்துங்க. உங்கள் உடம்பை பார்த்துங்க. இன்னொருத்தவங்களை பார்க்க ஆரம்பிக்க போகும்போது நம்ம உடம்பை பார்க்காம போயிடுவோம். நம்மளோட மைனஸ் என்னாகும்? அதை நான் அதுக்கு தான் சொன்னேன். முதல் விஷயம், இந்த இடது கண்ணு சைடை பார்க்கணும், ஃப்ரண்ட்டு சைடு. வலது கண்ணு பேக் சைடை பார்க்கணும். அப்போ தான் ட்ராவல் கரெக்டாக போகும். இப்போ நம்மளை பார்த்துக்கணும் இந்த இடத்துல. இது 2மே எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய நலனுக்காக நேஷ்னல் ஹைவேல போயிட்டுருக்குறோம். அப்போ தான் எல்லையை அடைய முடியும். இந்த நேரத்தில் அப்படி பேசிக்கிட்டே இருந்துட்டு இவங்ககிட்ட பார்த்துக்கிட்டு இவன் ஏதோ இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி, என்னப்பா இரும்புறியாப்பா, என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு இருந்தோன்னா அங்கே போயிடுவோம் வண்டி. இல்லை இங்கே ஒருத்தன் ஏறிடுவான். அவன் இரும்புறானா, இதை பார்த்துக்கிட்டே இங்கே இருக்கிற தண்ணி அப்படி எடுத்து கொடுறா,
முடிஞ்சு போச்சு. தண்ணியும் கொடுக்குறோம், பார்வையும் திரும்பலை, இப்போ வண்டி அப்படி தான் ஓட்டுறோம். ஓட்டலாமா? உங்கள் வாழ்க்கையில் பகை விலகும், கடன் விலகும், வியாதி வராது. இந்த நேரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், இது சாதாரண மாற்றம் இல்லை. இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையுடைய பாதை மாறும். ரொம்ப நாள் கழித்த ஒரு நிம்மதியை நீங்கள் அடைவீர்கள். சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக சில விஷயத்தை சிவபெருமான் கொடுப்பார். அதில் சனிக்கிழமையில் பிள்ளையாரை கும்பிடுங்க. பிள்ளையார் சனிக்கிழமையில் பிள்ளையாரை கும்பிட பிள்ளையார் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுப்பார். அன்பான உறவுகளே, இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை. அதில் நீங்கள் யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ் போட்டு உங்கள் பேர் ப்ளஸ் உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான், சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாது பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது, நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது, நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.